ஹாய் எலியா ஃபேமிலிஸ், நாங்க தான் உங்களுடைய எலியா கப்பல்ஸ். லெக்சர் ஒண்ணி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து தரமான சூப்பரான ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் சொல்லலாம். எல்லா பேரண்ட்ஸுமே இந்த ஒரு சிச்சுவேஷனை தாண்டி தான் நீங்கள் வந்துருப்பீங்க. எங்கள் பேரண்ட்ஸுமே கூட. ஸோ அந்த ஒரு சூப்பரான ஒரு மெமரபிள் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 2வது பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். எங்க போறடா? பேசு. செருப்பு காருக்குள்ள இருக்கு. போமா. தர்ஷனுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறோம். அவனுக்கு பெருசா பண்ண போறோம். செம்ம பெருசா பண்ண போறோம். சர்ப்ரைஸ். யார் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் தான். ஒரு ஷாப்பிங் பண்ண போறோம். வீடியோ பாருங்க. எங்க அம்மாச்சி எங்க நீங்க பாருங்க. எங்க அம்மாவை சேலை கட்டி ஒரு சேலை அவன் எடுத்து கொடுத்தாரு. அது நல்லா இல்லைன்னு சொல்லி அடுத்து ஒரு சேலையை கெட்ட சொல்லிட்டு, ஏய் இதான் நல்லா இருக்கு வா அம்மாச்சி அப்படின்னு கூட்ட. எங்க எங்க போறோம் சொல்லுங்க. ஷாப்பிங் போறோம் சொல்லு. சர்ப்ரைஸ் பண்ண போறோம் தர்ஷனுக்குன்னு சொல்லு. பாயே. ஸோ ஹைப்பர் மார்க்கெட் தான் போக போறோம் நம்ம. ஸோ இங்கே தான் ஸ்கூலுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ஒரே கடையில் இருக்கும். போன வாட்டி நம்ம நல்லா இருக்கேன்ப்பா. போங்க போங்க. வீடியோ எடுக்கணுமா? பேக் இங்கிட்டு இருந்துச்சு சார்ல. லஞ்ச் பேக்கு, ஸ்கூல் பேக்கு சொல்லுதே சார். வாங்குவோம் 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 வாங்குவோம். இந்த வாங்குவோம் வா. சைனோ சார் இது ஓகேவாடா? அப்படிதான் இருக்கும். அப்பதான் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு. ரேட்டு பார்த்துரு, கம்மியாக தான் இருக்கும். தசா அது பிடிச்சிருக்கான் பாரு. நல்லா இருக்கு பாரு பேக். இங்கே பாரு, அதை பாரு நல்லா இருக்கா? ஓகேவா இது? தசா அந்த பேக் வாங்க போறோம். வாங்குவோமா என்ன? ஸ்கூலுக்கு போட்டு போறியா? அவனை போட்டு விடு. கையை உள்ள விடு. அது மாட்டவே இல்லை. சும்மா போட்டு மேல போட்டு விட. கருப்பாடா நீ போட பார்த்து போட பெருசா இருக்கும். அம்மா பாரு, ஃபுல்லா டைட் பண்ணி விடு. அந்த பட்டன் மாட்டி விடு இடுப்புல. இடுப்புலயா? இந்த இதுவா? ஆமா ஆமா. இதெல்லாம் மாட்டிட்டு நான் ஸ்கூலுக்கு போறேன். காட்டாமல ஹிந்தி விட தர்சா. தர்சா பின்னாடி அங்க பாரு. அம்மா பா அங்க போ. இங்க பாரு அம்மா பாரு திரும்பி. ஓகேவாடா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடா உங்களுக்கு. ஓகேடா. ஓகேவாடா? அவன் பொருளை எடுத்துட்டான் பாத்தீங்களா? கரெக்டா. யானை கேட்டு இது கேட்டான், இம்பா கேட்டா. இப்ப யானை எடுத்துட்டாரு. டிஃபன் பாக்ஸ் இது ஆக்சுவலி. அப்பா சொல்லப்பா. கீழே விளையாட போறியா? உட்காந்து விளையாடு. அது மாதிரி எடு. கீழே இருக்கு பாரு. இந்த கீழே இருக்கு பாரு. இந்த இருக்கு பாரு. அந்த மாதிரி வாங்கிடுமா அத்தை? அது மாதிரி ஓகே தானே? கலர் ஸ்பூன் இருக்கு. எதுக்கு? ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஆமா மச்சான் கொடுத்துட்டாப்ல. அடுத்து ஸ்பூன் மட்டும் பார்க்கணும். ஸ்பூனா வாங்க. அது வந்து சீரியஸ்ல பார்க்க கூடாதுமா. அதுல இருக்கான் பாரு. 2 எடுத்துட்டு வந்துட்டான் பாரு. இப்ப இருக்கு அடுத்து வாங்கிட்டே இருப்பேன். இங்க வரேன். மூக்கு இப்படி குத்தி மூக்குல தொடச்சிக்கிறதுக்கு குத்தி விட சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ல வந்து நமக்கு மழை டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால அதுக்கப்புறம் குத்தி விட சொல்லுவாங்க ஸ்கூல்ல. அப்படியா? ஸோ அதுக்கு தான். வேற என்ன எடுத்து? அடுத்து வந்து பென்சில் பாக்ஸ், பென்சில், எரேசர், ஷார்ப்னர்ஸ் அந்த மாதிரி எடுக்கணும். அடுத்து போக போக கலர் ஸ்கெட்ச் அந்த மாதிரிலாம் எடுக்கணும் நம்ம. பாக்ஸ்
அவனுக்கு பாக்ஸ் வாங்குவா பவுச் வாங்குவான்னு ஒரே இதாக இருக்குது. பாக்ஸ் வாங்குவா பவுச் வாங்குவான்னு தெரியலடா. பாக்ஸ் வாங்கினோன்னா கோவத்தில் தூக்கி எரிஞ்சிட்டானா, அதனால பாக்ஸ் வாங்கலை. இது சூப்பராக இருக்கு. அதுதான் அப்பாவும் சொல்றது, ஜிப்பு திறக்க தெரியாதுல்ல அவனுக்கு. அவனுக்கு ஜிப்பு திறக்க தெரியாதுடா. அப்பா பவுச்சு சொல்லுது, ஜிப்பே வேண்டாங்க நான் திறக்கிறது. இந்த அது ஜிப்பு திறக்க தெரியாதுமா அவனுக்கு. ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஸோ அதனால் ஃபங்க்ஷன் போனாலே கிஃப்ட் நம்மளுக்கு வால் கிளாக் தான். ஸோ அதே மாதிரி இது சும்மா நல்லா சூப்பராக இருக்குது, யூனிக்காக இருக்குது. அதனால் இதுதான் வாங்க போகிறோம். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து என் மகனுக்கு வந்து பசிச்சிருச்சான். ஐயோம்மா பசிச்சிருச்சேம்மா அப்படின்ட்டான் என் பிள்ளை. அதனால் அவன் எப்பயும் சாப்பிட்ற கடையில் வந்து வந்தாச்சு. அதனால் இப்போ போய் சாப்பிட போகிறோம். என்னடா எங்க வந்திருக்க? எங்க வந்திருக்கேன்னு கேட்டேன் தர்ஷா. எங்கடா வந்திருக்க? இது என்ன தர்ஷா சொல்லு. ஓகே அடுத்து சொல்லு. இது என்னது? ஜிராஃபி. அடுத்து சொல்லு. இது என்னது? காட்டி சொல்லு. இது என்னது? ஓகே. இங்கிலீஷ்ல என்ன இது? இங்கிலீஷ்ல என்ன? டைகர். இது யானை. அந்த எக் ஷவர்மா இருக்கும், பிளேட் ஷவர்மா பிரெட்ல. இந்த ஷவர்மா இருக்குலண்ணா. கடலை நல்லா இருக்கா? நவதானியம் இல்லை கடலை. எவ்வளோ போனது பொம்மையை வாங்கிட்டான்ப்பா என் மாவே. நிறைய இருக்காங்க, ரெண்டு குறைச்சிக்கலாம்ல. அதுச்சு புரியல. கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாரா மச்சான்? உடனே அனுப்பிட்டேன். தர்சன் சாப்பிட்ற ஸ்பெஷல் சிக்கன் பாப்கார்ன். சாப்பிடாம விடு. அதெல்லாம் சாப்பிடாம பாருங்க. இப்போ அது தொடர மாதிரி சூடா இருக்கு. வீட்டில் போய் சாப்பிடுமா தர்ஷா? கொஞ்சம் இருங்க. சூடா இருக்கு, மெதுவாக சாப்பிடு. சூடா இருக்கும். வீட்டில் உட்காந்து சாப்பிடுவான். செல்ல நோட்டமா உங்களுக்கு தண்ணிக்கான சொல்லி போடணும்ல. இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு, கடைக்கு போய் சாப்பிட்டுட்டோம். தம்பி தான் சிக்கன் பாப்கார்ன் சாப்பிட்டான். நாங்கள் அது எல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பாங்க நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணணும். மகனும் அப்பனும் ஊட்டுறது என்ன, கொஞ்சிறது என்ன, அதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிற பேண்டிங் அப்படி தான் இருக்குங்க. ஓகேப்பா. எனக்கு வந்து அடுத்து பொண்ணு வருவா, பொம்பளை பிள்ளை வருவாங்க. ஜாதகத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்து எனக்கு 2 பொம்பளை பிள்ளையா வரணும். 2 பொம்பளை பிள்ளை. ஃபஸ்ட்டு சரி தர்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன எடுத்தோன்னு சொல்லி காமிச்சிருந்தான். ஸோ இந்த ஸ்கூல் பேக் தான் எடுத்தோம் தம்பிக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓகே பண்ணுறோம். டைனோசர் ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. இந்த உள்ளே பார்த்தீங்க அப்படின்னாலுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. புக்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு கொடுத்து விட மாட்டாங்க. ஒரே ஒரு இவிஎஸ் புக் மட்டும்தான் கொடுத்துடுவாங்க தம்பிக்கு கொடுத்தா. மிச்சப்படி வேறு எதுவுமே கொடுத்து விட மாட்டாங்க. அந்த பெரிய புக் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து குட்டி புக்குமே வச்சுக்கலாம். இதான் ஸ்பேஸுமே இந்த அளவுக்கு நிறையா இருக்குது. அவனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி ஜிப் கொடுத்துருக்காங்க. அவன் போட்டு நல்லா இருந்துச்சு. பையன் ஸ்கூல் போட்டுட்டு அழகாக இருக்குல்ல. அண்ட் இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 805 ரூபா. ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 650க்கு கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் வந்து இதோட ஆமாம் 650 ரூபா. பில் எல்லாம் உள்ள இருக்கு. ஸோ இந்த பேக் வந்து என் தங்கம் வந்து முறையா வாழ்க்கையில் எங்களோட குழந்தையும் முறையாக ஸ்கூலுக்கு போகிறான். அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு சூப்பரான அவனுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு அழகான பேக் வாங்கிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்து வந்து தேவையானது லஞ்ச் பேக்கு. இதோ லஞ்ச் பேக் வந்து சிம்பிளாக தான் வாங்கியிருக்கோம். அடுத்த தடவை கொஞ்சம் பார்த்துட்டு எப்படி கொண்டு போகிறது எப்படியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாங்கிக்கலாம். இது வந்து இந்த என்ன சொல்கிறது சின்ன பிள்ளை தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் கட் பண்ணி நான் வந்துடுவேன்.
எதுக்கு கட் பண்ண சொன்னால் இதான் எங்கள் அண்ணன் எடுத்து கொடுத்த பேக்கு. ஆக்சுவலி இது வந்து அவனோட புக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாகவும் ஸ்கூலுக்கு கொண்டு போகலாமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதனால கொண்டு போய் பார்ப்போம், ஓகேனா கொண்டு போவோம், அப்படியே அதை கொண்டு போவோம், அவ்வளோதான். பார்ப்போம். அண்ட் அடுத்து வந்து வாட்டர் பாட்டில் வந்து எங்கள் அண்ணா வாங்கி கொடுத்துட்டான். இது வந்து இப்படி மேலே ஓப்பன் பண்ணணும். இந்த இது வந்து அது எனக்கு ஓப்பன் பண்ண சொல்லி கொடுக்கணும் தர்ஷனுக்கு. வச்சு ஸ்டிப் பண்ணி குடிச்சிக்கலாம். இதுதான் சைடில் வைக்க முடியுமா? வைக்கலாம்னு நினைக்கிறேன், முடியாது. உள்ளே போடலாம், உள்ளே வேணால் வச்சுக்கலாம் மேபி. ஓகேவா? இது அப்புறம் வந்து எங்கள் அண்ணன் டிஃபன் பாக்ஸுமே வாங்கி கொடுத்துருக்கான். அதனால தான் டிஃபன் பாக்ஸுமே வாட்டர் பாட்டில் ரெண்டுமே நாங்கள் எடுக்கலை. இவனுக்கு எப்படி சாப்பாடு கொடுத்து விடுறதுனே புரிய மாட்டேங்குது. சாப்பாடு, ஸ்நாக்ஸு நிறைய இருக்குது. ஸ்நாக்ஸ் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் ரொம்ப பெருசாக இருக்குது ஆக்சுவலி தம்பிக்கு. ஸோ இது வந்து எங்கள் அண்ணன் எடுத்து கொடுத்தது. லஞ்ச் பேக் வந்து இதான் எடுத்துருக்கோம். ஓகே, இது ஓகேங்கிற மாதிரி, ஓகே ஸ்பேஷியஸாக இருக்குது, அவனுக்கு எல்லாம் வச்சு விட்றதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இதே நம்ம கன்னியூவாக கொடுத்து விட்ருலாம். என்னம்மா? அடுத்து வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு மேன் பர்ஸ் எடுத்துருக்காரு அவருக்கு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து வந்து இது வந்து லஞ்ச் பாக்ஸ், இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஓகேவா? ஸ்பைடர்மேன் உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே ஏதாவது இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஏதாவது நம்ம கொடுத்தோன்னா இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு கொடுத்துக்கலாம் தம்பிக்கு. ஸோ அதனால் இது எடுத்தோம். இது எல்லாமே ஹைப்பர் மார்க்கெட், தென்காசியில் இருக்கிற ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கணும். அவனுக்கு மூட மட்டும் எப்படின்னா சொல்லிக்கணும். இதோட ரேட் வந்து கம்மி தான், 220 ரூபா. ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா 145 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இது ஸ்நாக்ஸ் பாக்ஸா? நைட்டுக்கு சாப்பிட சப்பாத்தி. இருங்க ஃபஸ்ட்டு வீட்டு ஐட்டத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி சூடம் சாமி கும்பிட. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டவல். இந்த டவல் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது இதை ஃபஸ்ட்டு விரிச்சுக்கணும். நிச்சயமா விரித்து சாப்பாட்டுக்கு இது மேலே வச்சு தான் சாப்பிடணும். சப்போஸ் பெஞ்சில் கொட்டினாலுமே இதை மொத்தமாக எடுத்து அப்படியே பேக்கில் வச்சுக்கணும், கொட்டாமல் இருக்கணும். அதுக்காக அந்த மாதிரி தான் எங்கள் ஸ்கூலில் எப்போயுமே அந்த மாதிரி உண்டு. ஸோ அதனால் அது ஒரு டவல் வந்து 3 டவல் எடுத்துருக்கோம். ஸோ இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபா. ஸோ அதனால் 3 டவலுமே எடுத்தாச்சு. சப்போஸ் ஒரு நாளைக்கு துவைக்கலை அப்படின்னாலுமே நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவனுக்கு கர்ச்சிஃப், தம்பிக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு கர்ச்சிஃப் கொடு. இந்த மாதிரி குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா ஏதாவது பண்ணிப்பான் அவன். ஸோ அதனால் அதுக்காக கர்ச்சிஃப். அண்ட் அடுத்து வந்து இந்த நான் சொன்னேன் தெரியுமாடா ஸ்பூனு, இதெல்லாம் சேர்த்து 80 ரூபா. சில்வரில் வந்து கொடுத்துட வேண்டாம், ஸ்கூலுக்கு வந்து சில்வரில் குழந்தைக்கு கொடுத்துட்றது என்னையை பொறுத்த வரைக்கும் சேஃப்லன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் சில்வரில் மட்டும் வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன். ஸ்பூனை பொறுத்த வரைக்கும் சாப்ஸ்டிக்லாம் இருக்குது, சாப்ஸ்டிக்லாம் வச்சு சாப்பிட மாட்டான் தம்பி. ஸோ அதனால் ஸ்பூன் வந்து ஃபோக் ஸ்பூன் ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலி அதில் ஒன்று இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் நம்ம கொடுத்துட்ருக்கோன்னா அவன் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் தான், ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. எப்படி இருக்கு பார்த்தியா, அழகாக இருக்கா? ஸோ இது இந்த ஸ்பூன் வந்து கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்று தொலைச்சிட்டு வந்தாலுமே நம்ம அடுத்து ஒன்று கொடுத்துக்கலாம், டெய்லி ஒன்று வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம பத்திரப்படுத்தணும் அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மொத்தமாக ஒரு பீஸ் 80 ரூபான்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் மொத்தமாகவே இந்த பாக்கெட் ஃபுல்லாகவே 80 ரூபாயா, பரவாயில்ல. ஸோ அதனால் அப்படியே வாங்கியாச்சு. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பவுச் வாங்கியிருக்கோம். இந்த இருக்கு பாருங்க. சும்மா இப்போதைக்கு அவன் வந்து அந்தளவுக்கு அவனுக்கு ஒன்றும் பென்சில் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்து விட போகிறது கிடையாது. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த பவுச் வந்து வாங்கியிருக்கோம் அவனுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் வாங்கலாமான்லாம் யோசித்தோம். பாக்ஸ் வந்து யாராவது எடுத்துட்டாங்க, இதை தூக்கி யார் மேலேயாவது எரிஞ்சிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அது வேறு கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ வந்து பவுச் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். ஸ்லேட் அதெல்லாம் உண்டா என்னன்னு தெரியல, பட் பென்சிலுமே உண்டா என்னன்னு தெரியல. ஃபுல்லாமே கலர் ஒர்க்காக தான் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி அப்சரா பென்சில் வாங்கியிருக்கோம்.
அண்ட் இதுக்குள்ளேயே எரேசர் ஷார்ப்னர்லாம் இருக்கும். ஷார்ப்னர் வந்து அவனுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட வேண்டாம், நம்மளே ஷார்ப் பண்ணி பென்சில் வச்சு விட்ருவோம். அதை மீறி அவனுக்கு ஷார்ப்னர் வேணும் அப்படின்னா ஸ்கூலில் பார்த்துருப்பாங்க. எரேசருமே அப்படி தான், அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு பென்சிலும் எரேசரும் வச்சு விட்றதுக்கு தான் இந்த பவுச் அவனுக்கு. அதுக்கப்புறம் போக போக கலர் பென்சில், ஸ்கெட்சு, இந்த ஆர்ட் ஒர்க் அது இதெல்லாம் நிறைய வரும். அதெல்லாம் வர வர பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இந்த பார்த்தியா ஷார்ப்னர் எரேசர் வந்துச்சு, அதனால தான் இந்த மாதிரி எடுத்துருந்தோம். அது எத்தனை பென்சில் இருக்கு? 10 பென்சில் இருக்கும். எங்கள் அப்பா எப்பயுமே இந்த மாதிரி தாண்டா வாங்குவார். வாங்கி டெய்லி இல்லை, எப்படி சொல்ல, காலியாக ஒன்று எடுத்துப்போம். ஒரு பென்சிலாக வாங்க மாட்டார், 4-5 வாங்கி போட்டுருவார். இந்த மாதிரி டப்பா 4-5 வாங்கி போட்டுருவார் வீட்டில். இதோட பெருசாகவும் இருக்கும் அப்சராவில், அந்த மாதிரி வாங்கி போட்டுருவார். ஸோ அதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விளாண்டுட்டு இருந்தாங்க. அந்த பொம்மையோட பில்லு இது 289 ரூபா தான். 300 பரவாயில்ல. 500 ரூபாய்க்கு எடுக்காம 300 ரூபாய்க்கு எடுத்தா 200 ரூபா மிச்சங்கிற மாதிரி வச்சு அவ்வளோ. ஸோ மொத்தம் இதுதான் தம்பிக்கு வாங்கியிருக்கிற ஸ்கூல் ஷாப்பிங் வீடியோ. அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம் மதுரைக்கு. அங்கே எல்லா யூடியூபர்ஸ் எல்லாருமே வர போகிறாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள். நம்ம சேனலில் வந்துடும், மார்னிங் வந்துடும் நினைக்கிறேன். எப்படின்னு தெரில. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஆக்சுவலி நாங்கள் மதுரைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் மதுரையில் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துக்கு போகிறோன்னே எங்களுக்கு தெரியல சத்தியமாக. ஸோ லொக்கேஷன் பார்த்து தான் மெதுவாக போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் வீடியோ வந்து போடலாம் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து சேலஞ்ச் வீடியோ, ஃபேமிலியாக சேலஞ்சு பண்ணுங்கலாம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக டைம் கிடச்சா அது பண்ணுறோம் சிஸ்டர். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை வந்து தயவுசெய்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.